வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழகத்தை உலுக்கிய அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு தண்டனை இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகளில் தண்டனை குறைப்பே கிடையாது அப்படின்னும், அதே நேரத்தில் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பும் தண்டனையும் வந்த பிறகும் இதில் அரசியல் கேள்விகள் எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு ஆளும் கட்சி பதில் சொல்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த வழக்கை முன்வைத்து மக்கள் மன்றத்திலேயோ சமூக ஊடகங்கள் வரை அதிமுக போராடியது, அதனால்தான் இந்த தண்டனை சாத்தியமாகி இருக்கு. இன்னும் யார் இந்த சார் அப்படின்ற நீதிக்கான கேள்வி தொடர்கிறது. அதிமுக ஆட்சி அமைகின்ற போது இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். அவசரமாக வழக்கை முடிக்க நினைத்தது அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதற்கு முதலமைச்சருடைய பதில், பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்கள் அவர்களுக்கு செயலாளர் காவல்துறை பதில் கொடுத்திருக்கு. விசாரணையை ஏற்கனவே உயர்நீதிமன்றமே பாராட்டி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார். இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கக்கூடிய சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் தவிடுபொடியாகி உள்ளது. அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக 30 ஆண்டுகளுக்கு ரெமிஷன் இல்லை அப்படின்னு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வரவேற்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் நன்றியும் கூறியிருக்கிறார். இது இன்று அரசியல் அரங்கத்தில் கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகும் முடிவுக்கு வருமா சர்ச்சைகள் அப்படின்னு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாணசுந்தரம், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கல்யாணசுந்தரம் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். தீர்ப்பு வந்துவிட்டது, ஏற்கனவே குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டது, இன்று தண்டனையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பும் ஆவணங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட பிறகும் இன்னும் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி தொடர்கிறது அப்படின்னு கேட்பது சரியா? வணக்கங்க. அதாவது இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தீர்ப்பு, ஏற்கனவே தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த தீர்ப்பிற்கான தண்டனை இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்த நாளில் நடத்தப்பட்ட விவாதங்களிலும் நாம் தொடர்ச்சியாக இதை பதிவு செய்திருக்கிறோம். இவன் குற்றவாளி, இந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதனாலே தான் இதை நாங்கள் பாதி நீதினு சொல்லி ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார். அப்ப அதன் அடிப்படையில் இவன் குற்றவாளி தான், குற்றவாளிக்கு இன்றைக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. அந்த தண்டனை கிடைத்ததிலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இதில் இன்னும் விசாரிக்கப்படுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. அதை விசாரிக்க வேண்டும். அது இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்படும். இது விசாரணை நடத்தப்படும். இதில் பின்புலமாக யாராவது இருக்கிறார்களா, இருக்கிறவர்கள் யார் என்பதை, அந்த சார்கள் யார் என்பதை மக்கள் மத்தியிலே நாம் அம்பலப்படுத்துவோம் என்பதுதான் எங்கள் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிற. அப்ப இந்த விசாரணையின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்த விசாரணையின் மேல மீண்டும் விசாரிப்போம் அப்படின்னா அதனுடைய பொருள் பல வழக்குகளில் நடந்திருக்கு. ஏன் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த விசாரணை இன்னும் முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் பூரணமாக இது விசாரிக்கப்பட வேண்டும். இந்த அரசு தலையீடுகள் இல்லாமல் சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு, ஏன்னா ஆளுங்கட்சியின் சார்ந்த மிக முக்கியமானவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிற போது அது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் இந்த வழக்கு நடத்தப்பட்டு விட்டதோ என்கிற ஐயம் பொதுவாக மக்களிடம் இருக்கிறது. எனவே அது குறித்தெல்லாம் பரந்துபட்ட அளவிலே மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைப்பது என்பது சட்டப்படி சரியானது தானே, அதில் ஒன்றும் பிழை இல்லையே. அப்ப அதிமுக ஆட்சி அமைந்தால் அதை மீண்டும் மறு விசாரணைக்கு உட்படுத்தி நியாயமான தீர்ப்பு கிடைக்கும்ன்றீங்க? 100 விழுக்காடு இந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்படும், மீண்டும் மறு விசாரணை நடத்தப்படும். பரந்துபட்ட அளவிலே இதிலே இன்னும் விசாரணைக்கு உரியவர்கள் யாரெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது கொடுக்கப்பட்டு எந்த விதமான சமரசங்களும் இல்லாமல், எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாமல் சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு இந்த வழக்கை விசாரித்து அதன் பிறகு இதிலே மீண்டும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி, இன்றைக்கு எப்படி அந்த ஒரு குற்றவாளிக்கு நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறதோ அதுபோல் வேறு குற்றவாளிகள் யார் என்பதை நாங்கள் அடையாளம் காட்டினால் நீதிமன்றம் தண்டனை வழங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. எனவே இந்த இருக்கிற அரசு இந்த வழக்கை இன்னும் செழுமைப்படுத்தாது, அது எங்களுக்கு தெரிகிறது. அதனால் மாற்று அரசு, அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகிற போது நாங்கள் அதற்கான முயற்சி எடுப்போம். கட்டாயம் அந்த சார்களை மக்கள் மத்தியில் நிறுத்துவோம். கேட்போம். திரு சூர்யா வெற்றிக்கொண்டார், அதிமுக ஆட்சியில் தான் முழு நீதி கிடைக்கும், இது பாதி நீதி தான் அப்படின்றாங்க. இன்னும் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய பக்கம் இருக்கு, அதை நாங்கள் விசாரிப்போன்றேன். வழக்கின் தீர்ப்பு வந்த பிறகு தமிழக முதல்வர் அதை வரவேற்றிருக்கிறார். அதே மாதிரி
அவர் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் பேரில் ஒரு பலமான சக்தி வாய்ந்த தீர்ப்பாக இது வந்திருக்கிறது பெரிய பெருமை மகிழ்ச்சியான ஒன்று தான். அதுக்கு பின்னால் ரொம்ப ஜென்ரலாக இப்போ திரும்பி உள்ளே போயிடலாம். ஏன்னா தீர்ப்பு வந்துருச்சு, குற்றவாளியை பிடிச்சாச்சு, திரும்பி உள்ளே போட்டாச்சு, தண்டனை தீர்ப்பும் முறைகள் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்ன சந்தேகம், ப்ரொஃபஸருக்கு என்ன சந்தேகம், எடப்பாடிக்கு என்ன சந்தேகம், ஓப்பனாக பேசிடுவோம். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சார், ப்ரொஃபஸர் என்ன குற்றச்சாட்டு வச்சார், யார் அந்த சார், அவருக்கு யார் மேலே சந்தேகத்தின் பேரில் இந்த டவுட்டெல்லாம் வச்சுட்டே வந்தார். நான் தெளிவாக சொல்லிடுறேன், குறுக்கிடாமல் சொல்லிடுறேன். யாருக்கு அந்த டவுட்டு, திமுககாரவங்க யாராவது இருப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஒன்று மந்திரி இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பி இருக்கலாம், யாரோ XY ஆக மொத்தம் யார் அந்த சார் வெளியில் வந்தே தீர்றீங்க. நான் என்ன கேட்குறேன், எத்தனை பேர் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்பியர் ஆனீங்க, அந்த சந்தேகத்தெல்லாம் அங்கே கேட்டிருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கலாம். அவங்க அதுக்கு உண்டான ஆடியோ, அந்த டேப் ரெக்கார்டு எல்லாத்தையும் கொடுத்து, அந்த செல்ஃபோன் ரெக்கார்டு எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இவருக்கு வந்த மாதிரியே யார் அந்த சார், இப்போ அவருக்கு எங்கள் மேலே தீர்ப்புக்கு முன்னால் டவுட் வந்தது. இப்போ எனக்கு கூட சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ அவருக்கு மீண்டும் சந்தேகம் வருது. நானும் சொல்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் யார் அந்த சார், நான் ஆரம்பத்துலேருந்து நானும் அவர் பேசுகிற மாதிரியே பேசியிருக்கேன் இந்த கேஸில். ஏன்னா யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் யார் அந்த சார், யாராக இருக்கக்கூடாது, ஏன் கண்ட்ரோலில் இருக்க RN ரவி ஆளுநராக இருக்கக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு ஆள் மேலேயும் ஒரு சந்தேகம் வரும், யார் மேலே வரக்கூடாது, ஏன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல சார், அதுக்கு முகாந்திரம் இல்ல, அவங்க வந்து பட்டும்படாம இப்ப இவங்களுக்கு எங்க நீ நேரடியா குற்றச்சாட்டு வைக்க சரி இருங்க, எங்க மேல நானும் சந்தேகம், அவருக்கு இவ்வளவு நாள் எங்க மேல சந்தேகம் இருந்தது. கோர்ட் இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு, இல்ல யாரும் இல்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம், அவர் கிளப்புற எடுக்கிறங்கிறதுனால யார் இந்த சாரா இருக்கக்கூடும். ஆரம்பத்திலிருந்து நான் கூட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆளுநராக இருக்குமா, எடப்பாடி பழனிசாமியாக இருக்குமா, ஜெயக்குமாராக இருக்குமா, நான் கேட்கறது சந்தேகம்தான். நான் வந்து இவங்கள மாதிரி வரும் பார்ப்போம். இப்போ சொன்னார் பாருங்க, ஒரு அடிச்சார் பாருங்க ப்ரொஃபஸர், என்ன தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்த அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த வழக்கை மீண்டும் எடுப்போம், குற்றவாளிக்கு யாராருன்னு கண்டுபிடிப்போம், தண்டனை வழங்குவோனார். ஐயா, முதல்ல ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தருமபுரி கேஸில், பஸ் எரிச்ச கேஸில் தீர்ப்பு வந்த பிறகு எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது. இது இப்படி தான் உங்கள் நீதி. நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு கேட்க போகிறீங்க ஒன்று, இதை கூட அப்புறம் வச்சுக்குவோம். நான் இப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு கோர்ட்டில் இவ்வளோ பர்ஃபெக்டாக கேஸ் நடந்த பிறகு அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் பிபி வந்து தெளிவாக இன்னைக்கு பேட்டியில் கூட எனக்கு எந்த டவுட்டும் இல்லைங்க, இவ்வளோ கிளியராக இருக்குங்க, ஃபாரன்சிக் அனுப்பணும், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தது, அதுக்கப்புறம் ஏர்டெல்லோ அவரும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இது எல்லாம் முழுமை பெற்ற பிறகு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இனிமேல் இதில் வேலை இல்லை, அப்படி மீறி போனால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வரும். இதெல்லாம் அவங்க சொன்னது, அப்படியே வச்சுக்குவோம். நான் திரும்பி கேட்குறேன், இதில் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லைங்கிறதுக்கு பிறகு இப்போ ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட்டு. இதே இவங்க கவர்மெண்ட் நடக்கும்போது யார் அந்த தாத்தா, யார் அந்த தாத்தான்னு ஒரு கேள்வி இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி யூனிவர்சிட்டி, இதே மாதிரி பிரச்சனை, அன்னைக்கு இதே மாதிரி ஒரு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், அன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸர் யார் நிர்மலா தேவிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், அந்த வழக்கில் ஒரு ஆடியோ, அதில் அவங்க பேசுனது தாத்தான்னு, சாதாரணமாக அவர் தாத்தான்னு நினைச்சிடாதீங்க, அவர் தாத்தா இல்லை சார், இது முக்கியமான கேஸ் இல்லை சார். நீங்க சார் நான் எங்க வரேன், நீங்க ஆவணங்கள் இருக்க அடிப்படையில் வாங்க, ஹேஷியல் அடிப்படையில் எல்லாரும் குற்றச்சாட்டிட்டு போடலாம் சார். இதுக்கு அடிப்படையில் தான் சார் வரேன். யார் அந்த தாத்தான்னு அந்த ஒரு கொஸ்டின் ஏன் வந்ததுன்னா, அன்னைக்கு அந்த ஆடியோ வெளியானது, கோர்ட்டில் கேஸ் நடந்தது, அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தது, அந்த அம்மா உள்ளே இருக்கு. ஆனால் அந்த யார் அந்த சார் உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? ஆடியோவில் வெளியில் வந்து நிர்மலா தேவி பேசுகிற ஆடியோ, நிர்மலா தேவி பேசுகிற ஆடியோ வெளியில வந்து உங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப எந்த தாத்தாவை நீங்க காப்பாத்துனீங்க? யார் உங்களால காப்பாற்றப்பட்ட தாத்தா? இன்னைக்கு பேசுவோமா? இன்னைக்கு அதே மாதிரி யார் இந்த சார் ப்ரூவ் பண்ணுதா? ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? திரு கல்யாண சுந்தரம், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், கொடுத்துருக்கலாம், அது அரசியல் அரங்கத்திலே பேசுறீங்களேன்னு கேட்கிறார்.
இல்ல, அண்ணன் சொல்றது எனக்கே வியப்பா இருக்கு. அவரு எங்கள் பொதுச் செயலாளர் மீது அவருக்கு சந்தேகம் இருப்பதாக எல்லாம் தொடங்கினார். அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக மக்களால் பார்க்கப்படலாம் ஒழிய, எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கு குற்றவாளியாக 30 ஆண்டு சிறை தண்டனை பெற்றிருக்கிற, முன்பே குண்டாஸ்கள் எல்லாம் கைதான ஒரு குற்றவாளியினுடைய வீட்டிலே போய் உணவருந்தி கொண்டிருக்கவில்லை. அப்படி ஒரு அயோக்கியனோடு தொடர்பு வைத்து அரசியல் நடத்த வேண்டிய நிலையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் இல்லை, எங்களுடைய கட்சி இல்லை. எனவே எங்கள் மீது சந்தேகம் வருகிறது என்றால் அண்ணன் சார்ந்திருக்கிற கட்சியின் காரணமாக அவருக்கு சந்தேகம் வரலாமே ஒழிய மக்களுக்கு சந்தேகம் வரவில்லை. இந்த வேலையெல்லாம் செய்தவர்கள் மீது மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அதே போல அண்ணன் சில விஷயங்களை சொன்னார். நீங்க 3 பேர் பஸ் எரிப்பு வழக்கு, நிர்மலா தேவி அவர்களினுடைய வழக்கு. நான் என்ன கேட்கிறேன், அந்த வழக்குகளிலெல்லாம் நீதி தவறாக வழங்கப்பட்டதாக திமுக நினைக்கும் என்றால் அந்த வழக்குகளை எடுத்து இன்னும் இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொடுப்பதிலே திமுகவுக்கு என்ன தயக்கம்? 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிருச்சே, வந்தோன்னு செஞ்சிருக்கலாமே நீங்க. அப்ப நாங்க குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொடுப்போம் என்று சொன்னால், இந்த வழக்கை மீண்டும் விசாரிப்போம் சொன்னா, அந்த வழக்கை பார் இந்த வழக்கை பார்னு ஓடுறீங்களே, அந்த வழக்குகளை எல்லாம் எடுத்து விசாரிப்பதிலே என்ன தடை? ஏன் நீங்கள் செய்யல என்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சொல்லுகிறோம். ஏனென்றால் பல கேள்விகள் இதிலே தொட்டு இருக்கிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய சின்ன குறுக்கீடு ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. அது உச்ச நீதிமன்றத்தாலே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட பிறகு வந்த குற்றவாளிகளை ஏன் விடுதலை செய்தீர்கள் தான் நான் கேட்டேன். ஓகே, நான் நீங்க ஏன் விடுதலை செஞ்சீங்கன்னு கேட்டோம். அவங்க தண்டனைகளை அனுபவித்து விட்டு விடுதலையாகி வருகிறார்கள். அவர்கள் விடுதலை செய்ததிலே சட்டப்பூர்வமாக தவறு இருப்பதாக நீங்கள் கருதினால் தாராளமாக உங்கள் அரசை வைத்து இன்றைக்கு அதுக்கு மேல்முறையீட்டுக்கு போலாம். விடுதலை செய்தது குறித்து மேல்முறையீட்டுக்கு போலாம். நீங்க போகலையே, நீங்க இங்க உட்கார்ந்து தானே பேசுறீங்க. அப்ப இந்த வழக்குல நீங்க திரு அருண் அவர்கள், கமிஷனர் அருண் அவர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டிற்கு உச்சநீதிமன்றத்திலே போய் நீங்கள் ஒரு இடைக்கால தடையை தான் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். அது இன்னும் முடிந்து போகவில்லை. அதிலேயே நிறைய கேள்விகள் இருக்கிறது. நான் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், இந்த வழக்கிலே இவருக்கு அரசியல் தொடர்புகள் இருப்பதாக நாங்கள் சொல்லல. படங்கள் வெளியே வந்தது. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொன்னார், அவர் எங்க கட்சிக்காரர் இல்லை, எங்க கட்சியினுடைய அனுதாபி என்று. இந்த கட்சியினுடைய அனுதாபியாக இருக்கிற ஒருவன் இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறான் என்கிற போது, இவருக்கு இருக்கிற அரசியல் பின் தொடர்புகள், இவர்களுக்கு பின்னாலே இருந்து அரசியலில் இவனுக்கு வலிமை சேர்த்தவர்கள் யார் என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதா? அந்த நபர்கள் விசாரிக்கப்பட்டார்களா? நான் ரொம்ப வெளிப்படையா மக்கள் மன்றத்தில் இந்த கேள்வி வைக்கிறேன். இந்த போட்டோவெல்லாம் எடுத்து போராட்டம் பண்ணீங்க, ஆனா அதை வச்சுட்டு யார் அந்த சாரோட லிங்க் பண்றீங்களோ அங்கதான் இந்த பிரச்சனை வருது. அது கூட முக்கியம் இல்ல சார், நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? ஏன் கோர்ட்ல நீதியரசர் இதெல்லாம் கேட்கல? வர்ற அதுக்கும் வர்றேன் நானு. அதாவது இப்ப யார் அந்த சார் என்பதும் சரி, அவர்களை கொண்டு இவங்களோட தொடர்புபடுத்த இந்த ரெண்டுமே நாங்க செய்யல. சார் என்கிற அந்த சொல்லை முதலில் சொன்னதே அந்த விக்டிம், பாதிக்கப்பட்ட அந்த பெண் தான் சொன்னாங்க. இந்த குற்றவாளி அந்த நேரத்திலே ஒரு அலைபேசி எடுத்து பேசினான் என்பதை சொன்னாங்க. பிறகு எங்களையும் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், எங்களிலும் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் விசாரிக்க தொடங்கி இருக்கிறோம். எங்ககிட்ட சில தரவுகள் இருக்குது. இப்ப நான் என்ன இவங்க கிட்ட கேட்கிறேன்னா, அந்த சார் என்பதை அந்த பெண் சொன்னாங்க, அதற்கான ஆதாரங்களை இவங்க தான் வெளியிட்டாங்க. இவங்களுடைய அமைச்சர் போய் அவன் வீட்டில் உட்கார்ந்து விருந்து உண்ண வேண்டும் என்று நாங்களா சொன்னோம்? இல்ல, நாங்க மார்பிங் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து வந்தோம். எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொண்ட படங்கள் தான். அந்த படங்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போலின்னு அண்ணன் கேட்கிறார். அண்ணா, அதுதான் விடையே. நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு போன போது நாங்கள் கேட்ட அந்த கோரிக்கையில், நாங்கள் வைத்த அந்த கோரிக்கையிலே ஒரு முகாந்திரம் இருந்த காரணத்தால் தான் நீதிமன்றம் இப்போ இருக்கிற காவல்துறை விசாரிக்க வேண்டாம், எஸ்ஐடி அமைக்கிறோம் என்று அமைத்தது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, எஸ்ஐடியும் அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் செயல்பட்டு இருக்கிற காரணத்தால் முக்கிய அமைச்சர்களே அந்த படங்கள் எல்லாம் அவனோடு நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்திருப்பதால் அவர்களை விசாரிப்பதற்கு எஸ்ஐடியால் முடியாது. எப்படி முடியும்? எனவே நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, ஒரு சுதந்திரமான விசாரணை சிபிஐ மூலமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அது நாங்கள் கோர்ட்டுக்கு போனதும் உண்மைதான். அதனால இதை மீண்டும் வழக்கை எடுப்போம், மீண்டும் இது விசாரணைக்கு உட்படுத்துவோம், உண்மையான சார்களை மக்கள் மன்றத்தில் நிறுத்துவோம். ஓகே, காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைந்திருக்கேன், நான் வரேன் சார். இல்ல ப்ரொஃபஸருக்கு ஒண்ணு என்னவோ நாங்க சிபிஐ நீங்க கோர்ட்ல போட்டு கேட்டுக்கலாம், தேவையில்லைன்னு விட்டுருக்கலாம். ரெண்டாவது எஸ்ஐடி, நீங்க கமிஷனர் மேல நம்பிக்கை இல்ல, எஸ்ஐடி போட்டிருக்கோம். இல்ல, அது எங்களால தான் எஸ்ஐடி போட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை, அந்த கோரிக்கை நியாயம் இருக்கு சார். நான் ஒரே ஒரு வார்த்தை, எஸ்ஐடி நீங்க போடுங்க சார். அவங்க எல்லாம் எந்த ஆபீசரு? என்ன ட்ரம்போட ஆபீசரா, ரஷ்யா புத்தினோட ஆபீசரா? அவங்களும் எங்கள்கிட்ட இருக்கிற அதே டீம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். கேள்வி எழுப்புறாரு, உங்க ஆபீஸர் தான் விசாரிச்சாங்கன்ற. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த நீதியரசர் மேல எனக்கு டவுட், நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு சந்தேகம் வந்த பிறகு எனக்கு எதுக்கு தலைவலி, தூக்கி போடியா, நீ போய அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு அதே மாதிரி சிபிஐக்கு கொடுத்திருக்கலாம். இருங்க, உங்களுக்கு என் கமிஷனர் மேல டவுட்டா,
தூக்கி போடு கமிஷனரை யாரையா வச்சு விசாரிச்சுட்டு போனாங்க, நேரம் இல்லைன்னு போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? 3 ஐபிஎஸ் தமிழ்நாட்டில இருந்து போட்டீங்க. அந்த 3 ஐபிஎஸ் நீங்க போகல, நீதிமன்றம் தான் கமிஷனர் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. சார் நீங்க சொல்லுங்க வேணாம் சார், விசாரிக்க வேணாம். நீங்க அந்த 3 ஆபீசர் யாரு விசாரிக்க வேண்டாம் நீங்க சொல்லல, நீதிமன்றம் சொல்லுச்சு. தமிழ்நாடு ஆபீசர், உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஆபீசர் கண்டிப்பா அமைச்சர் விசாரிக்கலன்னு சொல்றோம். அதனால தெளிவா இருக்கும். நாங்க எடப்பாடி மாதிரி போலீஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியாதுன்னு சொல்லல. நாங்க போலீஸ் 24 மணி நேரம் கரெக்ட்டா பயன்படுத்துறோம். சரி கேப்போம். இது தட போகாத நியாயம். இது வந்து ஏதாவது தர்க்க ரீதியா விவாதிக்கலாம் நம்ம. சரி ஓகே. திரு பொங்கலூர் மணிகண்டன், இதுல ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வச்சு அதுல இருந்து ஒரு அரசியல் செய்வது சின்ன புத்தித்தனம் அப்படின்னு முதலமைச்சர் விமர்சிக்கிறார். அது அரசியல் அரங்கத்தில் தீர்ப்பு வந்த பிறகு திரும்ப திரும்ப சொல்வது அரசியல் ஆகாதா? அவங்க திமுகவின் ரத்தமே இந்த மாதிரி தான் பேச வைக்கும். நீங்க அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் உண்மையிலேயே திமுக ரத்தம் என்று நிரூபிக்கிறார். அவருடைய வார்த்தைகள்ல, அவருடைய பேச்சுக்கள்ல யாரையெல்லாம் குற்றவாளி சொல்றான்னு பாருங்க. இப்ப ஐயா கலைஞர் இருக்கிற போதே ஒரு நீதி அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டால் நீதி வழங்கப்பட்டதா வாங்கப்பட்டதா பாரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துன்னா உச்சி குடிமை நீதிமன்றம் பாரு. இதெல்லாம் திமுக வாடிக்கைங்க. ஆனா இன்றைக்கு வந்து நீங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆகிறார். அதாவதுங்க இதுல முதல் கேள்வி, அந்த பெண் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்டு 24ஆம் தேதி அந்த இடைப்பட்ட நாட்கள் பாருங்க, 2 ஆண் காவலர்கள் அந்த பெண்ணிடத்தில் சென்று விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. ஒரு பெண்ணிடத்துல ஆண் காவலர் போலாங்க முதல்ல. அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து நீங்க அந்த பெண் மருத்துவ பரிசோதனைக்கு செல்வதை தடுத்தாங்க. 2வது விஷயம், அதாவது அந்த பெண் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டாம், அப்படி செய்தால் உங்களுக்கு கெட்டவே வரும் என்று மிரட்டினாங்க. அப்போ இந்த நெருக்கடியை கொடுக்கணும் அவசியம் என்னங்க? இப்போ ஒரே கமிஷனருடைய பிரஸ் மீட்ல அவங்க முத நாள் கொடுத்தாங்க, உடனே சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டு ஒரு சிலரை கூப்பிட்டோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், யாரு எங்களுக்கு தெரிஞ்சது அவங்களை திரும்ப அனுப்பிட்டோம், அடுத்த நாள் இவங்க ஐடென்டிஃபை பண்ணி தூக்கணும் அப்படின்னாரு. இல்ல அது முரண்பாடு இருக்கு பாருங்க. அதாவது நாங்க தான் பண்ணோம்னு சொல்லுவாரு, அந்த பெண்ணா கொடுத்துன்னு சொல்லுவாரு. 2 முரண்பாடு பாருங்க. ஒன்று. 2வதுங்க, இப்ப அந்த ஞானசேகரன் ஒரே செல்போன் வைத்திருந்தார், அந்த ஒரே நம்பர் தான் வச்சிருந்தாரு. அது பிளைட் மோட் இருந்தது. எப்படி? ஏன் வேற மொபைல் கூடாதா? வேற நம்பர் இருக்காதா? ஒரு தவறு மேல் தவறு செய்கிறவன், இன்னும் சொல்லப்போனா பேராசிரியர் கல்யாணம் சொன்ன மாதிரி, அவர் ஏற்கனவே பல வழக்குகளுக்கு ஆளான ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளியை திமுக பாதுகாத்திருக்கிறது. உண்மை சொன்னா சூர்யாவுக்கு ஒரு கேள்வி, நீங்க அனுதாபிகள் அணின்னு உருவாக்கிங்களா? தொந்தரவு எல்லாம் போயிரு. ஏன்னா நாங்க ஏன் திமுக திரும்ப சொல்லணும், அனுதாபி அணின்னு போயிடுறோமே. உங்கள் அனுதாபிகள் தான் இந்த தவறை செய்வதற்கு மறைமுகமாக ஒரு உதவி இருக்கிறார். வெளிப்படையாக சொன்னீங்க மாசு மேல சந்தேகப்படுது சார். நீங்க எடப்பாடி சொல்றீங்க மாசு மேல சந்தேகப்படுது. உங்க மாசு இந்த ஆட்சி நடத்துகிற உங்களுக்கு துறையில் உங்க முதலமைச்சர். ஒரே நிமிஷம் மணிகண்டன் பிளீஸ், ஒரே நிமிஷம். மணிகண்டனுக்கு இருக்கிற துணிச்சல் ஏன் எடப்பாடிக்கு இல்ல? எடப்பாடி சட்டமன்றத்தில் எங்க முதல்வர் சொல்ற துணிச்சல் கேள்வி கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஏன் மாசுன்னு பேர் சொல்லல? அந்த பயமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, முன்னாள் முதலமைச்சர் கண்ணியமா பேசுறாரு. நான் வந்து பேசுறது வேற, அவர் பேசுறது வேற. நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு சொன்னீங்களா, அதுக்காக நான் சொல்றேன். அப்போ இந்த சந்தேகங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு சார். ஏன்னா பேராசிரியர் கல்யாணம் சொன்ன மாதிரி ஒரே நிமிஷம் போட்டோ வச்சு ஒரு சந்தேகத்தை கிளப்ப முடியுமா? இல்ல சார், 2 பேர் போட்டோல இருக்காங்கன்றதுக்காக கார்கே சார். இப்ப நாங்க எடப்பாடி கூட போய் போட்டோ தென்னெடுக்கிறோம், நிறைய போட்டோ வருது. அதுக்குள்ள போகல விரும்பல. அதாவது அவர்களை பாதுகாக்கிற வகையில மாசு மேல ஏன் சந்தேகம் வருதுன்னா, தினசரி பேட்டி கொடுத்து கொண்டே வந்திருந்தா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திரு மாசு அந்த சம்பவத்துக்கு பிறகு அது குறித்து பேசுவேன், எந்த பேட்டி தரவே இல்லை. என்ன காரணம்? இன்னொன்னு பாருங்க, அதாவது திமுகவுடைய எல்லா மாநாடுகள் நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே வாகனத்தில் சென்று கொண்டு நிகழ்ச்சியில பங்கேற்கிறார், தீவிர விசுவாசியா இருக்காரு. ஏன் சார், நான் வந்து அதிமுக ஆதரவாளர், கல்யாண சுந்தரம் செய்தி தொடர்பாளர், இப்ப நானே அதிமுக மெம்பர். ஆனா அனுதாபம் இருக்கிற ஞானசேகர் மெம்பர் ஆக மாட்டாரா? அது உறுப்பினர் மாட்டாரா? எப்படி வாய்ப்பு இல்லைங்க. திமுகவை இப்படி ஆதரிக்கிற அமைச்சர் நெருக்கமாக இருக்கிற ஒருவர் திமுக உறுப்பினரே இல்ல, அனுதாபின்னு சொல்லி யாரை ஏமாத்துறீங்க? கேட்போம். அப்போ இதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமான ஒன்று. இன்னொன்றுங்க, திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் எடுத்த உடனேயே ஒரே ஆள் தண்டார், யாருமே இல்லைட்டார். அப்ப விசாரணை எப்படி போகுங்க? இப்போ அண்ணன் மாதிரி எஸ்ஐடி தானே சார் விசாரிச்சது, அருண் விசாரிக்கலையே. எஸ்ஐடி விசாரிச்சது கார்கே சார். இப்போ சூர்யா என்ன சொன்னாருங்க, அதாவது எங்க துறை புஷ்வன்ல யாரா பண்ணினாருங்க, எங்க காவல்துறை விசாரிக்க சொன்னாங்களா?
அப்போ உங்கள் காவல்துறை அந்த ஒருவரை நோக்கியே சென்ற வழிய அந்த ஒருவருக்கு பின்னால் இருந்தது, பின்புலமா இருந்தது, சார்கள் யார் என்று விசாரித்ததா? விசாரிக்க முடியாது. இப்ப நீங்க அந்த எஸ்ஐடி இருந்தாலும் கூட சார், இது வந்து நான் சொன்னேன், அதிமுகவில் இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் அணி இருக்கீங்க, ஏன் போய் நீதியரசர்ட்ட கோர்ட்ல கேக்குறது? சரி, ஓகே ஓகே, மற்றவங்க பேசட்டும். நம்ம 4 பேர் சரி, ஓகே, தெரியுதா இதுல? ஓகே, ஒரு சத்திரி கேப்போம். இது அரசியல் ஆதாயம். முடிச்சுங்க மணியன் முடிச்சிருங்க. இல்ல அவங்க ஆனா சுய சொல்றோம், பொறுத்துருங்க. அதிமுக 26 வரும், நிச்சயமாக சார்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். தெரியுதா இதுல? இது வந்து மலிவான இழிவான அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை அமைச்சர்களும் முதலமைச்சரும் முன்வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பொள்ளாச்சி வழக்கில் நீங்கள் போராட்டம் பண்ணீங்களே, அப்போ அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முதல்ல இந்த வழக்கு விஷயம் மக்களுக்கு நம்மளை விட அதிகமாக நல்லா தெரியும். நீங்கள் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும்னு சொன்னது அரசு தரப்பு வழக்கறிஞர். தொடர்ந்து நாள்தோறும் விசாரணை நடந்ததுங்கிறது இந்த வழக்கில் ரொம்ப மிக முக்கியம். எப்படியாவது இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஆக வேண்டும், அது கூடுதல் தண்டனை இருக்கப்பட்டு ஆக வேண்டும் என்பது இந்த ஆட்சியினுடைய எண்ணம். அதுக்கு தான் அவங்க வந்து அரசு வக்கீல் வந்து விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்காங்க, எஸ்ஐடின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குற கேள்வி, இந்த சாரு மோரு கீருன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஆட்சி ஞானசேகரனை பாதுகாத்துருக்கணும். ஏன் பாதுகாக்கலை? யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு புரியாத. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இவருக்கு வந்து இந்த வகையிலாவது ஏதாவது உதவி செஞ்சுருக்கணும். இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் சொன்னது மட்டுமல்லாமல் தினந்தோறும் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து இந்த வழக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ பாதுகாத்திருக்கணும், பாதுகாக்கலை அப்படின்னா தொடர்பு இல்லைன்றீங்க. இபிஎஸ் அறிக்கையில் ஞானசேகரனை காப்பாற்ற சித்து வேலைகளை செய்தது இந்த அரசின் குறிப்பிட்டார். பொய்ங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு முன்னாலும் தெரியுதுல்ல, எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அரசு இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துல இவ்வளவு பெரிய பல கற்பழிப்பு, பல கொலை செஞ்சவன் கூட இந்த இவ்வளவு தண்டனை கிடையாது. நான் கேட்கிறேன், ஒரு சாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? இந்த 3-4 மாசமா நீங்க போய் அந்த சாரை சொல்லி இருக்கணும். இந்த சாட்டையடி அடிச்சார்ல ஒருத்தர், அவராவது என்ன பண்ணிருக்கு? நான் சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும், நான் சொல்வேன்டாரு. திரு ஆராசா வழக்குல எப்படி நம்முடைய நீதிபதி ஷைனி சொன்னாரோ, நானும் காத்திருந்தேன் 2G கேஸ்ல காத்திருந்தேன் யாரும் வரலைன்னு சொன்னாரோ, எவ்வளவு வேகமா இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிஜேபி வந்து அது காங்கிரஸ் மேலையும் திமுக மேலையும் எவ்வளவு பெரிய இந்த 2G வழக்கை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ நான் கேட்குறேன், வாங்க 2026 நீ வாங்க, சூரியன் கிழக்க ஒதிக்கிறது மேற்க உதிக்கட்டும், நான் இல்லைங்கள, நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, வந்து இந்த விசாரணை பண்ணுங்க. நாங்கள் என்ன வேணாம்னு சொல்கிறோமா? திமுக கூட்டணி கட்சிகளோ இல்லை இனிமே இந்த கட்சி விசாரிக்கணும். ஏன் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போங்களேன் இந்த வழக்கை? அதிமுக என்ன செய்யணும்? திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போங்க. யாரு வேணாம் நான் கேட்கிறேன். மேல்முறையீடுக்கு குற்றவாளிக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார், உதவி செய்யுங்க சார். குற்றவாளிக்கு உதவி செய்யுங்க அல்லது அரசுக்கு உதவி செய்யுங்க. ஒண்ணுதானே செய்ய முடியும். ஒண்ணு இவங்க குற்றவாளிக்கு உதவி செய்யுங்க, இடையீட்டு மனு போடலாம். மனு போடலாம் இல்லையா? அதிமுக நாளைக்கு போடட்டும் பார்ப்போம். நான் என்ன கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட் வரையும் போங்க. இந்த வழக்கில் வந்து அரசு தரப்பு நீதிபதி சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. நீதிபதியே சொன்னாங்க, இது பாதி தீர்ப்பு மீதி தீர்ப்புலாம் சொன்னா கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்ங்கிற வார்த்தை வழக்கறிஞர் மூலமா சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு எடுத்துக்கங்க, நாளைக்கு காலையில அதிமுக நம்முடைய திரு கல்யாண சுந்தரம் வந்திருக்காரு, பொங்கலூர் மணிகண்டன் வந்திருக்காரு, நாளைக்கே போய் சொல்லுங்க, இந்த மாதிரி தந்தியில் டிபேட்ல நாங்கள் இப்படி பேசிக்கிட்டோம், நம்மெல்லாம் இப்படி பேசணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நாளைக்கே நம்ம உச்சநீதிமன்றம் வரை இந்த கேஸை கொண்டு போவோம். ஏன் சொல்லக்கூடாது நான் கேட்குறேன். சும்மா வந்து இது அரசியல் தான், சின்ன பிள்ளைத்தனம்னு முதல்வர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், உங்க ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு? அழகா சொன்னார். இதே வந்து சாருன்னு வச்சுக்கோ. இப்போ சாருக்கு வருவோம். ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்க? போன்ல தலைவர் இருக்காரு, மிரட்டுவாங்க. யாருமே போக்கீர்கள் என்ன செய்வாங்க? மிரட்டுவாங்க. நான் ஒரு தலைவர்கிட்ட பேச போறேன், ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு மந்திரிகிட்ட பேச போறேன், ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு கமிஷனர்கிட்ட பேச போறேன், ஒழுங்கா இருக்கு. இந்த சாருங்கிற வார்த்தை எங்க பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. பல்கலைக்கழகத்தில் பேசுவாங்க. பல்கலைக்கழகத்தில் பெரிய சார் யாரு?
இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநர் தான் பெரிய சாரு. சின்ன சார் யாரு? துணைவேந்தர். அவர் இல்ல. அப்ப ஒரே சார் நீங்களும் இது மாதிரி நாங்க நீங்களும் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சார் யாரு? ஏன்னா அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போன ஒரு விஷயம். ஆளுநர் அதுல சம்பந்தப்பட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பிறகு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டாரு. குற்றச்சாட்டு நம்ம வைக்கல, மதுரை ஊரே வச்சிச்சு. குற்றச்சாட்டுல நீங்க முன் வச்சீங்க, ஜட்ஜ்மென்ட்ல அது வரல. அது குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு. இந்த சாரு யாருன்னு தெரியல, மோர்னு தெரியல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் நடந்தது இது. அந்த நேரத்தில் இவர் போனாரு, அங்க வந்து நிகழ்ச்சி நடந்துச்சு, அங்க வந்து ஆளுநர் போனது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பிஜேபியை காப்பாத்துறதுக்கு என்ன செய்ய போறாங்களா? நான் இப்ப கேட்கிறேன். இதே இந்த சாரு மோர் விஷயத்துல நீங்க அழகா சொன்னாரு. ஒரு கதற 4-5 அந்த மாணவிகளை வந்து பஸ்ல வச்சு எரிச்சாங்களே, அந்த எரிச்சப்ப அந்த குற்றவாளிகள் 3 மாணவிகள். நான் கேட்கிறேன், 30 வருஷம் வெளியில இருந்த அந்த சிறையில இருந்து 70 விடுதலைக்காக எல்லாரும் போராடினாங்க. நான் கேட்கிறேன், ஒண்ணுமே இவ்வளவு பெரிய கொடும் பாவத்தை செஞ்ச அதிமுகவினரை நீங்க எப்படி விடுதலை செய்றீங்க? உங்க ஆட்சி இருக்கும்போது விடுதலை செய்றீங்க. அந்த 4 பேருக்கு கொலைக்கு காரணமான அந்த அதிமுகவினரை மீண்டும் ஒரு விசாரணை வச்சு மணியன் ஒரே வரி மட்டும் நான் பிரேக். நான் கேட்கிறேன். ஓகே மணியன் ஒரே வரி மட்டும் குறிக்கிட்டு ஒரே வரி மட்டும். இதை சொல்லனா 1340 ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது என்று பொள்ளாச்சி சம்பவத்துல ஐயா ஸ்டாலின் பேசினாரு. எந்த விசாரணை ஒப்படைச்சாருங்க? நீ கேட்டிருக்கீங்களா? அரக்கோணத்துல பெண் பாதிக்கப்பட்ட பெண் அவளுக்கு கதறி அழுதாங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டீங்களா? எப்படி வெளியே வந்தாங்க? பேராசிரியர் கல்யாண சுந்தரத்திட்ட யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு அப்படி யாரும் இல்லைன்னு வழக்கறிஞர் ஆதாரபூர்வமாக, குறிப்பாக வந்து அந்த செல்ஃபோன் எப்படி இருந்தது, அதில் இன்கமிங் வந்திருக்கான்ற விவரங்களோடு கொடுத்து நீதிமன்றம் அதை ஆய்வு பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே அதை பேசுனா நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றாங்க. அதிமுக அதை மீண்டும் மீண்டும் கேட்கிறது. ஆமாங்க, அதுக்கு முன்னாடியே நான் வந்து இங்கிருந்து பேசிட்டு இருக்கிறங்காட்டி நான் அரங்கத்தில் இல்லை, எனவே கொஞ்சம் இடையீடு இல்லாமல் இருந்ததுன்னா நான் சில செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன்கள் மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல்லா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்களும் சரி, 2 பேரும் பேசும்போது நாம் இந்த வழக்கை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிற போது எப்பொழுதுமே திமுகவிற்கு இருக்கிற ஒரு தொனியை அவர்கள் கையெடுக்கிறார்கள். எங்கேயோ ஒரு வழக்கு ஓடிடுவாங்க, அன்றைக்கு என்ன நடந்தது என்று. அதே தொனியில தான் அவங்க வந்து 3 பெண்கள் வழக்கில் வந்து நீங்கள் அவர்களை விடுதலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் சேர்த்து தான் பதில் சொன்னேன். அவர்கள் தண்டனை அனுபவித்தது, அதன் பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது தவறு, சட்டப்பூர்வமாக அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்று அவர்கள் கருதினால் தாராளமாக அவர்கள் எடுத்து இன்றைக்கு வழக்கு நடத்தலாம், தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா ஆட்சி அவங்க கிட்ட இருக்கு. அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி வழக்கு நடத்தாம எங்க கிட்ட வந்து இங்க பேசிட்டு இருக்கிறதுல பலன் இல்லை. அந்த வழக்கை பேசுகிற அவர்கள் அதே நேரத்தில் வாக்கிங் போயிட்டு இருக்கையில தானாக விழுந்து மறைந்து போய்விட்ட மரியாதைக்குரிய திமுக தலைவர் தாக்கரட்டன் அவர்களின் வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் எல்லாரும் தண்டிக்கப்பட்டு விட்டார்களா? கேட்கலாம். அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் கேட்கலாம். கூட்டணி கட்சி தான். சிபிஎம் கவுன்சிலர் தோழர் லீலாவதி அவர்களினுடைய கொலையில எல்லாரும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்களா? அந்த கேள்வியை கூட அவர் கேட்கலாம். ஆனால் கேட்கவில்லை. அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த தினகரன் பத்திரிகையாளர் உலகத்திலே 3 பேர் கொலை செய்யப்பட்டார்களே, அந்த கொலை நடந்த அந்த ஸ்பாட்ல நின்றுட்டு இருந்த அரசியல் தலைவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுருச்சா? அதை தூண்டியவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, சிறையில் இருக்கிறார்களா? இந்த கேள்வி எல்லாம் சேர்த்தே அவர்கள் கேட்கலாம். இதெல்லாம் விட ஐயா கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாது என்று போராடிய உதயகுமார் என்கிற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் எங்கு யாராலேயோ கொலை செய்யப்பட்டு குளத்திலே போடப்பட்ட பிறகு அவனுடைய பெற்றோரையே வர வைத்து இது என் மகனின் உடலே என்று சொல்ல வைத்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்களா என்று பார்க்க போனோம்னா நிறைய செய்திகள் இருக்கிறது. எனவே இந்த வழக்கில் இன்னைக்கு நடந்தது குறித்து நாம் பேசுகிற போது இதிலே தப்பிப்பதற்காக நீங்கள் பழைய வழக்குகளை நோக்கி ஓடாதீர்கள். அப்படி ஓடினால் அதற்கான நிறைய பதில்களை சொல்ல முடியும். இன்னும் சொல்லுகிறேன், ஆட்சி உங்களிடம் இருக்கிற போது அதை நீங்கள் கவனிக்கலாம். அதே போல அண்ணன் சொல்லுகிற போது அந்த சார் யார், சார் மோர் பீர் என்று ஆரம்பித்தார். மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் தூய்மையான குணங்களை கொண்டவர். அவருக்கு வேற எந்த பழக்கம் இருக்க வாய்ப்பில்லை. அந்த சொல் அவருக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் கூட பீர் குறித்து நாங்கள் பேசியது கள்ளக்குறிச்சியிலே நடந்தது. அதை அண்ணன் இப்பொழுது என்று நினைத்துக் கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். அது இப்பொழுது
அப்படிங்களாண்ணா? எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. இது நிறைய எனக்கும் அந்த பழக்கம் இல்லைங்கன்னா, நானும் உங்களை போலவே தூய்மையான குணங்கள் தான் கொண்டவன், எனவே எனக்கு தெரியல. ஆனால் பீர் என்பது இப்ப பேசப்பட்டுச்சு கள்ளக்குறிச்சியில், அதனால் நான் சொன்னேன்னு வைங்களேன். இப்ப நீங்க 2 செய்திகளை அண்ணன் இதயதுல்லா அவர்கள் சொன்னாங்க. ஒண்ணு வந்து ஞானசேகரன் அவர்களை பாதுகாக்க முயற்சி செய்தது இந்த அரசு என்கிற எங்கள் குற்றச்சாட்டின் மீது அவருடைய வருத்தத்தை பதிவு செய்தார். நான் சொல்லுகிறேன், எதனால் எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி சொல்றாரு தெரியுங்களா? முதல் நாள் மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் அவர்களினுடைய பேட்டி தான் முழு காரணம். அதுல 2 செய்தி நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஒன்னு, அருண் அவர்கள் பேசுகிற போது இதுல ஒருவர் தான் குற்றவாளி, ஒருவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இது தவிர்த்து யாரும் இல்லை என்று இந்த வழக்கினுடைய முதல் கோடு ஒன்றை போடுகிறார். இது பிழை என்பதுதான் எங்க தரப்பு வாதம். நீங்க விசாரணையே செய்யாத போது சாதாரண ஒரு கமிஷனர் என்ன சொல்லுவாங்க? விசாரிக்கப்படும், இன்னும் குற்றவாளிகள் இருந்தால் தண்டிக்கப்படுவார்கள். அதையெல்லாம் விட ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் எங்க போய் நீங்க பாருங்க, என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் எந்த அச்சமும் இல்லாமல் நீங்கள் காவல்துறையை அணுகலாம், காவல்துறை உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் திரு அருண் அவர்கள் பேட்டியை முழுமையாக எடுத்து பாருங்கள், அப்படி ஒரு வார்த்தையை அவர் அன்றைக்கு பேசவே இல்லை. இரண்டாவது, எஃப்ஐஆர் லீக் ஆனது குறித்து பேசுகிற மரியாதைக்குரிய கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, டெக்னிக்கல் கிளிட்ஜாக இருக்கலாம். இப்ப நாம் அதைத்தான் வச்சு பேசுறோம், இது டெக்னிக்கல் கிளிட்ஜ் என்று நீதிமன்றம். ஆனால் திரு அருண் அவர்கள் டெக்னிக்கல் கிளிட்ஜ் என்கிற ஒரு செய்தியோடு நிறுத்தவில்லை. நீங்க அந்த பேட்டி நல்லா பாருங்க. டெக்னிக்கல் கிளிட்ஜாக இருக்கலாம், இல்லை என்றால் இந்த எஃப்ஐஆர் காப்பி மாணவிக்கு வழங்கப்பட்டது அவர் மூலமாக அது வெளியே உலகிற்கு வந்திருக்கலாம், விசாரிக்கிறோம் என்றுதான் சொல்லுகிறார். அந்த மாணவிக்கு கொடுக்கப்படுகிற எஃப்ஐஆர் காப்பி மூலமாகவும் எஃப்ஐஆர் கசிய கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றம் காட்டுகிற வழிமுறை என்றால், அந்த வழிமுறைப்படி காவல்துறை நடக்கவில்லை என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்தார் அருண். அதனால்தான் நீதிமன்றம் அவரை அவர் தலைமையில் இருக்கிற காவலர்கள் விசாரிக்க கூடாது என்று சொன்னதோடு இல்ல, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னது. இதுதான் அரசு பாதுகாக்க முடிந்தது என்று சொல்லுகிறோம். இவ்வளவு நாள் இல்ல, 10 நாளில் இந்த வழக்கை இவர்கள் முடிக்க நினைத்தார்கள். 10 நாளில் இந்த வழக்கை முடிச்சிடணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் நாங்க தலையிட்டு இந்த போராடின பிறகு, யார் அந்த சார் என்று கேட்ட பிறகு, நீதிமன்றம் உள்ளே எஸ்ஐடி போட்ட பிறகு இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் சொன்னது 100% உண்மை. அவர்கள் கண்ட்ரோல் இருக்கிற ஆபீசர்ஸ் தான் விசாரிக்கிறாங்க. எனவே விசாரித்த போது வந்திருக்கிறதுல இந்த வழக்கு பறந்துபட்ட அளவில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அண்ணன் மரியாதைக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நம்முடைய அரசு வழக்கறிஞர், அவர் குறிப்பிட்டதை பத்தி பேசினாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னைக்காவது இன்னைக்கு அரசு வழக்கறிஞர் பேசுகிற போது நீங்க இனி யார் அந்த சார் என்று கேட்டால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். நான் கேட்கிறேன், வெளியே இருக்கிற அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்று சொல்லுவதற்கு அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்களா? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆச்சுன்னா, இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு அரசு நினைச்சு வழக்கு போட்டா நீங்க வழக்காடுங்க, அதுதான் உங்க வேலை. நாங்க என்ன பேசணும்னு தீர்மானிக்கிறதுக்கு அரசு வழக்கறிஞருக்கு என்ன, அவர் ஏன் ஒரு அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் இந்த வழக்கில் எடுத்துக்கிறார்? ஒன்னு. ரெண்டாவது, செய்தியாளர் ஒருவர் என்று அரசு வழக்கறிஞரிடம் கேட்கிறார், இவங்க மேல்முறையீட்டுக்கு போய் தப்பிச்சிருவாங்களா அல்லது மேல்முறையீட்டுக்கு போய் இந்த தண்டனையை குறைக்க வாய்ப்பு இருக்கான்னு. நீங்க வேணா எந்த வழக்கிலுமே அரசு வழக்கறிஞர்கள் கொடுத்திருக்கிற பேட்டியை எடுத்து பாருங்க. என்ன தெளிவா சொல்லுவாங்கன்னா, மேல்முறையீட்டுக்கு போனாலும் நாங்கள் கொடுத்திருக்கிற வலுவான ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிறது, எனவே இந்த தண்டனைகள் குறைய வாய்ப்பில்லை என்று அரசு வழக்கறிஞர்கள் பேசி பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லுகிறார்? மேல்முறையீட்டுக்கு போலாம், அது நாம முடிவு இல்லை, குற்றவாளிக்கு தான் முடிவு செய்யணும், போலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு அரசு வழக்கறிஞர் தரப்பிலிருந்தே இந்த வழக்குல ஒரு தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் காட்டப்படுவது அவருடைய பிரஸ் மீட்லயே நமக்கு தெரிஞ்சு. நான் அரசு வழக்கறிஞருக்கும் இந்த கோரிக்கை வைப்பேன், நாங்க என்ன பேசணும்ங்கறத நீங்க தீர்மானிக்க வேண்டாம், அதுக்காக நீங்க அரசு வழக்கறிஞரா இல்ல, நாங்க பேசுறது பிழையா இருந்து அரசு வழக்க கொண்டு வந்து ஒருவேளை அது நீதிமன்றம் அதை எதிர்கொள்ளும் அதிமுக சார் நிச்சயமா எதிர்கொள்வோம். நாங்க சொல்றோமே, என்ன எங்களுக்கு வழக்கு எங்க சட்டம் கிட்ட தெரியாம தான் நாங்க பண்ணிட்டுக்கிறோமா? சரி, ஓகே. ஒரு வழக்கு நடந்திருக்கிறது, இந்த வழக்கு மேல்முறையீட்டு கொண்டு போவோம், நாங்கள் மறு விசாரணை நடத்துவோம், எங்கள் ஆட்சி எந்த வழியில கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓகே, பதில் திரு சூர்யா வெற்றிகொண்டான். நான் பார்த்து மிகுந்த என்னோட ப்ரொஃபஸரோட கேள்விக்கு 2-3 பதில் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப அழகாக கோடிட்டு காட்டினார். ஏங்க இந்த கரண்ட்ல இருக்க இஷ்யூவை விட்டுட்டு ப்ரீவியஸ் கேஸில் போய் அங்கங்கெல்லாம் தொட்டுட்டு வரீங்களே அப்படின்னு அவர் கேட்டார். அவருக்கு வருத்தம் வந்துருச்சு. அதாவது அந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணது அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதனால் அவர் சொல்லலாம். நான் என்ன திரும்பி கேட்குறேன், அவர் எங்களை அதை கோடிட்டு காட்டினார். தாவண்ணா கிருஷ்ணன் வழக்கில் என்னாச்சு, மதுரை பத்திரிகை வழக்கில் என்னாச்சுனார். சார் எல்லாம் நீதி கோர்ட்டு மூலியமாக விடுதலை ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. ஏன் நீங்கள் அதில் என்ன பண்ணீங்க? எந்த கோயிலில் மணி ஆட்டிக்கிட்டு இருந்தோம் நான் கேட்கலாம். கோயிலில் தான் சார், நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக கைப்பு விட்றாதீங்க. எனக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லை, நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டீங்க. மூணாவது நான் கேட்குறேன், இப்போ மணிகண்டன் சொன்ன மாதிரி யார் அந்த சார்னு
கோர்ட்டில் கேஸ் முடிஞ்ச பிறகு இவ்வளோ எமோஷனலாக கேட்குறேன் நீங்கள். ஏன் சார் நாங்கள் பொள்ளாச்சி வழக்கில் சொன்னோமே, பொள்ளாச்சி அதை கேட்டாரு. அந்த ஆடியோ எங்க கொடுத்தீங்கன்னு கேட்டேன் சார். அதுக்கு தான் நான் சேர்த்து பதில் ஒன்று நான் சொல்கிறேன். பொள்ளாச்சி வழக்கில் ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது. அதிமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னார். அதை மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் பொள்ளாச்சி ஜெயராமன்ற பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்டே வாங்கிட்டு வந்தீங்க. நாங்கள் கண்டுகளை விட்டுட்டோம். நீங்கள் கேஸை சிபிஐக்கு மாற்றினீங்க. கேஸ் சிபிஐக்கு வந்தது 2 வருஷம் ஆச்சு. அதிமுகவில் ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணல. சிபிஐக்கு வந்த பிறகு எப்படி அதிமுக மாணவரணி அரெஸ்ட் ஆனா, இன்னைக்கு தண்டனை ஆகி உள்ள போயிட்டான். அப்ப குற்றவாளி கைது செய்யப்பட்டதும் அதிமுக ஆட்சியில. ஆமா, சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக குற்றவாளியை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து இன்னைக்கு அவன் தண்டனை உள்ள இருக்கான். இது பர்ஃபெக்டா நடந்தது. எஸ்ஐடிக்கு மாற்றின பிறகு ஏன் எந்த யாரையுமே தூக்கல. இவர் சிட்டி கமிஷனர் பேட்டியை மட்டும் உடனே எடுத்து போட்டு எங்க ப்ரொஃபசர் இப்படி வந்து அருண் சார் இப்படி பேசலாமா, இப்படி ஒரே குற்றவாளி முடிவு பண்ணலாமா, எப்படி அவர் முடிவு பண்ணார், எப்படி பேட்டி கொடுத்தாரு சார். அங்கே ஸ்பாட்டில் நடந்தது, கிளியர் ரிப்போர்ட் வந்தது. அவர் ஆன் ஸ்பாட்டில் பேட்டி கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். ஆஃபீஸர் வந்துட்டாரு. ஏன் நான் திரும்பி கேட்குறேன், இதில் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லியிருந்தா அதே சிட்டி கமிஷனர் அருண் ஏன் அதிமுகவில் ஒரு 4 பேரை தூக்கிட்டு வந்து, ஒரு முன்னாள் அமைச்சரில் 2 பேரை தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணியிருந்தா உடனே என்ன சொல்லுவீங்க, பழிவாங்கும் படலம், எப்படி இவரு சம்மந்தமே இல்லை பழி வாங்கிட்டார், இது ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்களா? சார் வரேன், ஒண்ணுமே இல்லை. அவன் திமுக இருக்கட்டுமே, எந்த கட்சியில் தப்பு பண்ணல, தப்பு பண்ணா நீக்கிடுவோம், சஸ்பெண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளின்னு தெரிஞ்ச 3 வருஷம் கொண்டாட்டிங்களை தூக்கி வச்சுக்கிட்டு விட்டுருங்க. அதான் உங்கள்கிட்ட நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. நாங்கள் சிட்டி கமிஷனர் இந்த தப்பை அவர் பண்ணியிருந்தா அரசியல் ஆக்கியிருப்பாருங்க. ஒருவேளை உங்களை யாரையும் தூக்கலை போட்டிருக்கு. 2வது இப்போ முக்கியமான பாயிண்ட் வந்துடுறேன். நான் இப்போ ஒரு முக்கியமான கேஸை தான் கேட்டேன். ஒன்றுமே கிடையாது, எந்த எவிடன்ஸும் கிடையாது. யார் அந்த சார்னு ஆரம்பித்து பஞ்சாயத்து ஊதுறீங்க, யார் அந்த தாத்தான்னு அவ்வளோ பெரிய ரெக்கார்டு ஓடுனதை கேட்குறேன். உங்கள் ஆட்சியில் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண கேஸு இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அக்யூஸ்டு இப்போ அண்ணன் கூட சொன்னார், ஏன் அந்த பன்வாரிலால் புரோஹித் வரவே இல்லையா சார்? இல்ல அவர் கேஸ்ல இல்ல சார், நீங்க பொலிட்டிக்கலி சொல்றீங்க. யார் நடத்துன கேஸ்லயோ இதுலயோ எதுமே இல்ல, நீங்க அக்யூசேஷன் நீங்க கொண்டு வரல, முன்வைக்கிறீங்க. ஏன் நீங்க சரியாக நடத்தல? ஏன் அந்த யார் அந்த தாத்தாவை உள்ள கொண்டு வரல? ஒரு நிர்மலா தேவி ஓப்பன்ல சொன்ன கேஸ், கவர்னரை தாத்தான்னு இட போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல என் பேர்ல கேஸ் இருக்கு சார், என் பேர்ல கேஸ் இருக்கு. சரி, இங்கே கோயம்புத்தூர்ல பேசும்போது யார் அந்த தாத்தாவாக கவர்னரை இட போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்ன நிர்மலா தேவியை பொதுக்கூட்டத்தில் கேட்டேன். அம்மா அவங்க எந்த இடத்துல மாற்ற இளைஞராக செயல்பட்டாருன்னு இதுல கேஸே இருக்கு. அப்ப அந்த கேஸை நாங்க சும்மா விடல, நாங்க போராடணும், விஷயத்துக்கு நடத்தணும். ஆனா இன்னைக்கு அந்த கேஸை நடத்தி யார் அந்த தாத்தாவை காப்பாத்துனது? இன்னைக்கு யாரை காப்பாத்தணும் சொல்லுங்க, வெளிப்படையா சொல்ல முடிஞ்சுதா? இப்ப நான் கேட்கிறேன் ப்ரொஃபசர், ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரொஃபசர்ட்ட கேட்கிறேன். ஒரு அக்யூஸ்டு வெளியில வந்து பேரை ஓப்பன்ல சொன்னார். என்ன சொன்னார்? இதே கொடநாடு கேஸ்ல எங்களுக்கு எங்களோட கூலிப்படைக்கு தலைவனாக இருந்து செயல்பட்டு 5 கோடி ரூபாய் பணம் தரேன்னு ஏமாத்தினது எடப்பாடி பழனிசாமி. யார்? நான் சொல்ல சார், அந்த அக்யூஸ்டு சொன்னான். நீங்க போய் கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கிட்டீங்க. இல்ல, அவர் சட்டமன்றத்துக்கு வெளியே அவர் இந்த வழக்கில் என்ன சேர்க்க சதி நடக்குது அப்படின்னு போராட்டமே பண்ணாரு. வச்சுக்கோங்க சார், அந்த அக்யூஸ்டு சொன்னால இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்கு. எடப்பாடி எங்க போயிட்டாருங்கிறத கொடநாடு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வரும், அதை பார்த்து கேட்போம். நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த வழக்கை தேர்தல் நேரம் வரை கொண்டு செல்வதற்கு அதிமுக முயற்சித்ததோ? ஏன்னா 5 மாதங்களே தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்றத அரசு வந்து காவல்துறைய செயல்பாடு, நீதிமன்றத்துறை விரைவெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஆனா அதிமுக ஏன் விரைவா வந்துச்சுன்னு கேட்குறீங்க? இல்ல, அவங்க 5 மாதத்தில் அவசர அவசரமாக விசாரித்து இதை முடித்து கொள்ளாவிட்டால் தேர்தல் நேரத்தில் பேச பட்சம் திமுக இருந்ததுங்க. இப்ப நீங்க அப்ப நான் முன்னே சொன்னேன், அரக்கோணம் வழக்குல தெய்வ செயல் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர் மீது ஏன் எஃப்ஐஆர் போடலீங்களே, பிணைகளை சொல்லாம விட்டீங்களே. இப்ப அந்த பெண் அப்படி கதறி கூட ஏன் கண்டுக்க இல்லை? அதே மாதிரி நூற்றுக்கணக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் தினசரி வருது, நிறைய புகாராக இருக்குது. இது குறித்தெல்லாம் வேகமாக திமுக அரசு ஏன் விசாரிச்ச நடவடிக்கை இல்லைங்க?
இது அப்படி இல்ல. இது வந்து முக்கியமாக யாரோ சில சார்கள் இருக்காங்க, அந்த சார்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு காரணத்தினால்தான் இது அவசரமா முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க இந்த வழக்கு சம்பந்தமாக சாட்சிகளை விசாரித்தது அல்லது ஆவணங்களை ஆய்வு செய்தது எல்லாமே யாருங்க? இவர்கள் தானே. அப்போ இவர்களுக்கு என்னன்னா உடனடியாக இந்த வழக்கு முடிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் நிச்சயமாக முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல ஒரு அரசியல் ஆசை இருக்கு அப்படின்னா முடிக்கப்படக்கூடாது விரைவாக அப்படின்னு நினைக்கிறது ஒரு அரசியல் ஆசை இருக்குல்ல. இது ஆளு வச்சு சார் சொன்னாங்க ஒரே நபர் தான் என்று அறுதிவிட்டு உறுதியாக சொல்லிய பிறகு இந்த நபர் இல்லைன்னு முடிவுக்கு முதல்ல வந்துட்டீங்களே. அப்ப அவர் மீது மட்டுமே கவனத்தை செலுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தரது மட்டுமே கவனம் செலுத்தி வேறு பக்கமா திரும்ப நீங்க அப்ப வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? எப்படி நம்புறீங்க? இந்த குற்றச்சாட்டு ஏன் வரும்னு சொன்னா இவன் பல ஆண்டுகளாக அது மாதிரி சம்பவத்தை நடத்திய ஒரு நபர். இன்னும் சொன்னா அவர் ஒரு குண்டாசு குற்றவாளி. அந்த குற்றவாளியை திமுக பாதுகாத்து தன் பொறுப்புல வைத்திருந்தது. ஒரு அமைச்சர் இருந்தார், இன்னும் துணை மேயர் இருந்தார், அதை ஒற்றச்செய்தான் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வைத்து பாதுகாக்கணும். இந்த கேஸ்ல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருப்பாரு, அவர் ஏன் பாதுகாக்கணும்? இதே இதெல்லாம் கேட்டாங்க. இவரை குற்றவாளி இல்லை சார், இவர் வந்து சார் அம்பு சார் எய்தவர் யாரோ இவரை, அதாவது ஞானசேகரன் குற்றவாளி மதிக்க முடியாது, ஆனால் இவரை மட்டும் சிறைக்கு அனுப்பி முடித்து விட்டால் வேறு நபர்கள் தப்பித்து காரணம் உண்டு. உடனே நீ பொள்ளாச்சி போனாங்களே பொள்ளாச்சின்ட்டு நான் ஒரு முடிச்சிருங்க. பொள்ளாச்சி வழக்குல தயவு தொடர்ந்து அவரா பேசுறீங்க. திமுகவை சேர்ந்த பைக் பாபு, நான் திரும்ப சொல்றேன், பைக் பாபு திமுகவை சேர்ந்தவர், திருநாவுக்கரசு காங்கிரஸ் சேர்ந்தவர், அருளானதும் அதிமுக சேர்ந்த தெரிந்த உடனேயே அன்றே கட்சி நீக்கப்பட்டார். நீங்க திமுகவை சேர்ந்தவர்கள் தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று திமுகவை சார் நிர்வாகிகளே வேலை செஞ்சாங்க. இன்னொன்னு சார், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமனும் அங்க அதிமுக இளைஞர் தாமோதரம் தான் இந்த வழக்கை வீரியமாக கொண்டு செல்ல உழைத்தவர்கள். எனவே திரும்ப திமுக சொல்வது மொத்த வழக்கையும் திசை மாற்றம் செய்த காரணம் ஒழிய வேற எந்த காரணம் இல்லை. ஓகே, தெரியுது. இதில் ஒரு ஆள் அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இன்று வரை அந்த இதில் உறுதியாக இருக்கப்போ வழக்கு அதை நோக்கி மட்டும்தான் போயிருக்குன்றாங்க. ஒரு ஆள்னு யார் முடிவு பண்ணா? நான் என்ன கேட்குறேன், சந்தேகங்கள் இருந்துச்சு, பிறகு என்ன செய்கிறாங்க, செல்ஃபோனை பார்க்குறாங்க, ஃப்ளைட் மூடும் இருக்குது. எப்படி இந்த நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோனை வந்து இந்த கவுண்டமணி ஃபோன் வயரை அத்துக்கிட்டு ஃபோன் பேசுவார்ல, அந்த மாதிரி ஃப்ளைட் மூடில் இருக்கிறது நான் சாரு மோர்னு சொல்கிறது எல்லாமே முடியும். நான் கேட்குற கேள்வி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு தெளிவாக அந்த சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் தெளிவாக சொல்கிறாரு, ஃப்ளைட் மூடில் இருக்குது, யார் பேரும் இல்லை, எல்லா ஆதாரங்களையும் எடுத்துட்டோம், 11 குற்றச்சாட்டுடைய ஆதாரங்களை எடுத்துட்டோம், 1 2 இல்லை, நாள்தோறும் விசாரணை. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், 5 மாதத்துக்குள்ளே முடிச்சிருக்கே, நீங்கள் இந்த தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்டீங்கல்ல, எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் தயவு செய்து குறிக்கிடாதீங்க சார், சகோதரர் கல்யாண சுந்தரத்துக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரெண்டாவது, இந்த அதே தூத்துக்குடியில் ஒரு வழக்கு நடந்துச்சு இல்லையா, அப்பா பிள்ளைய உள்ள வச்சு அடிச்சாங்க இல்லையா, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சாத்தான்குளம். அதில் வந்து ஏதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு. பிறகு அதுக்கு வழக்கு நான் 3 வருஷம் 4 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு வந்துச்சா? ஏன் உங்கள் தலைவி, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா வீட்டில் கொடநாட்டில் வந்து கொலை கொள்ளை எல்லாமே நடந்துச்சு, உங்கள் ஆட்சி தான் இருந்தீங்க. ஏன் 5 மாதத்தில் உங்களால் கொண்டு வர முடியல? இந்த சந்தேகம் அதைத்தான் வெற்றி கொண்டான்னு சொன்னார். சந்தேகம் மட்டுமல்ல, யாருங்கிறதையும் சொன்னார். அந்த குற்றவாளி இன்னாரத்தான் சொல்லி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை சொன்னாருன்னு சொன்னது மட்டுமல்ல, அவரே சுப்ரீம் கோர்ட்டில் போய் என் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், இதெல்லாம் ஏன் 5 மாதத்தில் முடிக்கலை? இந்த கேஸை 5 மாதத்தில் முடித்ததே உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஏன் செய்யலை? ரொம்ப அருமையான கேள்வி. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன நடந்திருக்கு? எந்த கேஸில் 5 மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கு? அப்போ இதில் வருதே ஏன்னு கேட்குறாங்க. அதான் நான் கேட்குறது, அது இதில் வருது இல்லை. இவ்வளவு மக்கள் மத்தியில் இது ஒரு பிரபலியமாக போச்சு. அது ஒரு பல்கலைக்கழகம் கல்வி வளாகத்தில் இப்படி நடந்திருக்கு. அதனால இந்த எவிடன்ஸை கொண்டு வந்து தினந்தோறும் விசாரித்து வெளியே கொண்டு வந்தாங்க. இது மட்டுமல்ல, திமுக பின்னர் தப்பு செய்தாலே அவர்கள் அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ண கட்சி இந்த ஆட்சி. பல்வேறு வழக்குகளில் வந்து உடனுக்குடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தண்டனையும் நடவடிக்கையும் எடுத்தது இந்த ஆட்சி. அதனால யாரா இருந்தாலும் இப்ப திமுகவினரே பயந்துகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், எப்படி இந்த கான்ட்ராக்டர்கள் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்து போவாங்களோ, இந்த
இந்த வேலை வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் புரோக்கர் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான திமுக காரன் போக முடியாது, உண்மையான அதிமுக அமைச்சர்கள் வீட்டுக்கு போக முடியாது. நீங்க அமைச்சர் வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்கிறீங்க? அதே ஆளுதான் இருப்பாங்க. ஏற்கனவே அதிமுக மந்திரிகளுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க இருப்பாங்க. இப்ப உண்மையான ஆளுங்க போய் போக முடியாது. அந்த மாதிரி தான் ஞானசேகரன் விஷயத்திலையும் 2014 இருந்து அந்த ஆட்சி இருக்கிற வரையும் அதிமுக தலைவர்களோடு அவர் தொடர்பில் இருந்தார்கள் தெரியுது. போட்டோ இல்லையே, யார் சொன்னா? பல விஷயங்கள் ஆதாரங்கள் வெளியே வந்துச்சு. அவர் யாருன்னா இந்த கிரிமினல் இருக்காங்கல்ல, நான் சொன்ன புரோக்கர் மாதிரி, கான்ட்ராக்டர் மாதிரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்களோட நெருக்கமா இருந்துக்குவாங்க. கிரிமினல் எப்படி காவல்துறையோட தொடர்பு, சில காவல்துறையோட தொடர்பு வச்சிருக்காங்களோ, சில கட்சிகளோட தொடர்பு வைத்துக் கொண்டு வேலையை செய்வாங்க. இன்னைக்கு நேற்று செய்யல ஞானசேகரன், அதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் இந்த தவறு செய்தார்னு வெளியே வந்தது. கேட்போம் கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட. இந்த தண்டனையிலேயே இந்த அரசு இப்போது கொண்டு வந்திருந்த இந்த ரெமிஷன் குறைப்பு கிடையாது அப்படின்ற விதியெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் 30 ஆண்டுகள் அப்படின்னு முதலமைச்சர் அதை பாராட்டுறாரு. ஸோ ஒரு சட்டம் வந்து அதன் அடிப்படையில் ஒரு 5 மாதத்துல ஒரு தீர்ப்பு வர்றது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? ஆமாங்க, அது முதலமைச்சர் அவர்கள் வந்து ரெமிஷன் பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அதன் அடிப்படையிலே 30 ஆண்டு தண்டனை இல்லை, 30 ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த தண்டனை குறைப்பு இவர்களுக்கு வர முடியாது என்பதை சுட்டிக்காட்டுறாரு. அதை நீதிமன்றமே, நீதிபதி அவர்களே சுட்டிக்காட்டி இருக்கிறார். இவர்கள் வந்து தண்டனை குறைப்புக்கு உட்படுத்த கூடாது, அந்த அளவுக்கு அரிதினும் அரிதான வழக்கு என்பதை சுட்டிக்காட்டுகிறார். எனவே அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. இப்ப இங்க வைக்கப்படுகிற வாதம் தான், இப்ப அண்ணன் பேசுகிற போது கூட சொன்னார், நான் அதைத்தான் சொன்னேன், இந்த பழைய வழக்குகள் எல்லாம் தேடி ஓடுகிறாங்க திமுக காரங்க, அவங்களை தற்காத்துக் கொள்வதற்காக என்று சொன்னேன். அண்ணன் உடனே வந்து ஏதோ ஒரு கேள்வியை கேட்டார். சரி, அது திமுகவினுடைய பாணி, திமுகவின் கலாச்சாரம், அதே வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டாம், அப்படி வந்து பழைய வழக்குகளுக்கு போவதால் பயன் இல்லை, இந்த வழக்கு குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னேன். ஆனாலும் கூட அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் மறுபடியும் சில கேள்விகளை முன்வைத்தார். இந்த தூத்துக்குடியிலே நடந்த துப்பாக்கி சூட்டிலே நீங்கள் என்ன செய்தீர்கள், அதிலே இந்த விரைவாக நீதி வந்ததா என்று கேட்டார். நல்ல கேள்வி. அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அதற்கு தான் உத்தரவு கொடுக்கவில்லை என்பதை சொன்னதோடு, அந்த துப்பாக்கியிலே சுடுவதற்கு உத்தரவு கொடுத்தவர் யார், அந்த கொலை எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்க அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதியரசர் தலைமையிலே அந்த கமிஷனை அமைத்தது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது. அந்த கமிஷன் அறிக்கையை கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு. இந்த கேள்வியை அண்ணன் இதயத்துல்லா ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க வேண்டும். அந்த கொடுக்கப்பட்ட அறிக்கையிலே குற்றவாளிகள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. 5 மாசத்துக்குள்ள ஏன் நடக்குதுன்னா நான் கேட்டேன். முடிச்சிட்டு நான் வந்துறேன் ப்ளீஸ். அது 5 மாசத்துக்குள்ள 4.5 வருஷம் ஆச்சுங்கன்னா நீங்க முதலமைச்சர்கிட்ட கேளுங்கிற அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்து இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து யார் குற்றவாளி என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகளை தண்டிக்காமல் விட்டது மட்டுமல்ல, அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரிக்கு ஏடிஜிபியாக இருந்தவருக்கு டிஜிபியாக ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறது. உத்தரவிட்ட அந்த சார் யாருன்னு கேள்வி வந்துச்சு இல்லையா அன்னைக்கே? அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஏன் அந்த சார் யாருன்னு சொல்லல? அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் பொறுமையாக கேட்டால் புரியும். அந்த சார் யார் என்பதைத்தான் நீதிபதி தீர்ப்பாக கொடுத்தார். அவருடைய கமிஷன் அறிக்கை கொடுத்துச்சு. அந்த சார் தண்டிக்கப்படல, அது ஏன்னு நீங்க உங்க முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்டு நாங்க என்ன பண்றது? அந்த நேரத்துல அதை கண்டுபிடிக்க உத்தரவு போட்டவர் பொதுச் செயலாளர். இது ஒரு கேள்வியா? ஆட்சியில் இருந்தவங்க கமிஷனர் போட்டிருக்காங்க, கமிஷன் குற்றவாளி இவன் தான் சொல்லுது, அந்த குற்றவாளி ஏன் தண்டிக்கலன்னு கேட்டா யார் ஆட்சியில் இருந்தா? ஆட்சியில் இருந்த காட்டி தான் சார் கமிஷன் போட்டோம். நீங்க சொல்லுவது சரி. 21 மக்களை அமர வைத்திருந்தால் நீங்க புரியாத மாதிரி நடிக்க கூடாது. நான் தெளிவா சொல்றேன், ஒரு கமிஷன் போடப்பட்டு அந்த கமிஷன் கொடுக்குதுங்க, உங்களுக்கு புரியல மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல சாத்தான் குளத்தை கேட்டார். கொரோனா டைம்ல நடந்த அந்த படுகொலைகள், அந்த வழக்குல வந்து உடனடியாக அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். நான் மீண்டும் அண்ணன் இதயத்துல்லா அவர்களிடம் கேட்கிறேன், கடந்த பிப்ரவரி மாதம் கூட அவர்கள் ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கை கொண்டு வந்தார்கள். அதிமுக அரசு பதிவு செய்த வழக்கு மிக ஸ்ட்ராங், மிக 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 அழுத்தமாக இருப்பதால் அவர்களுக்கு ஜாமீன் கூட மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 ஆண்டுகளில் இன்ன வரைக்கும் அந்த விசாரணை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வழக்கை இவ்வளவு வேகமாக இந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களின் அரசு முடிக்கவில்லை. எனவே கேள்வி அங்கதான் கேட்கணும். அதே மாதிரி அண்ணன் சூர்யா அவர்களும் சரி, ஐயா இதயத்துல்லா அவர்களும் சரி, கொடநாடு என்கிறார்கள். நாங்கள் தான் சொல்லுகிறோமே, கொடநாடு வழக்கு விசாரிக்கப்பட்டு ஆதாரங்களோடு நிச்சயமா இந்த 5 மாசம் மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல வர்றேன். சரி, ஓகே. ஆதாரங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குதுன்னு நான் சொல்றேன். கட்சிகள் தான் மாறினதே ஒழிய தமிழ்நாடு அரசுங்கிறது ஒண்ணுதான். அது எப்ப வேணா வழக்கு விசாரிக்கலாம். இப்ப நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நாங்க வந்து வழக்கு விசாரிப்போம் தைரியமா சொல்றோம்ல.
ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்க சாட்சிகள் எடுக்கல, அந்த சாட்சிகளை எங்களால் எடுக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். அதுதான் அரசு நடத்துகிற ஆளுமை. நீங்க அதை விட்டு போட்டு குறை சொல்வதற்கும் அரசியல் படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் இந்த வழக்குகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே போலதான் பொள்ளாச்சி வழக்கை மீண்டும் மீண்டும் பேசுறாங்க. நான் அண்ணனுக்கு தெளிவா சொல்றேன், ஆளுகிற கட்சியாக இருக்கிறவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்துருச்சு. 2 வழக்கிலையும், பொள்ளாச்சியிலையும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலையும் சரி, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்கள் போலீஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க. அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வந்த பிறகு என் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் விசாரிக்க வேண்டாம், யார் குற்றவாளியா இருந்தாலும் தேர்ட் பார்ட்டியா இருக்கிற சிபிஐ வந்து விசாரிக்கட்டும் தைரியமா முடிவெடுத்து சிபிஐ-இடம் கொடுத்தார் எங்கள் பொதுச் செயலாளர். அந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்லைங்கிறத கேள்வி. அதை சுத்தி மறுபடியும் அதுக்குள்ளேயே வரக்கூடாது. எங்கள் நான் சொல்றேன், இதயத்துள்ள அவர்கள் சார்ந்த கூட்டணி கட்சியான பாஜக நினைச்சா சிபிஐ கொண்டு போக முடியும். இல்ல அப்படின்னா நீங்க அமெரிக்கா கிட்ட தான் கேட்கணும், சிஐஏ கிட்ட வர சொல்லணும், இல்ல மொசாட் கிசாட் வச்சு விசாரிக்கலாம். இதெல்லாம் ஒரு அண்ணன் இதயத்துள்ள அவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சார்ந்து இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகரே, நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, அவரே பொள்ளாச்சி வழக்கில் முதல் கட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். விசாரணை செய்துவிட்டு அவர் மீது பிழை இல்லை, அவரோடு நின்று போட்டோ எடுத்துக்கிறான், அவர் மீது பிழை இல்லை, இவன் குற்றவாளி என்று சிபிஐ எடுத்தது. நாங்கள் இப்ப கேட்கிறது என்னன்னா, இதை சிபிஐ எடுத்துருச்சா பிரச்சனை இல்ல, ஆனா உங்க கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் இதை சொல்லும் போது சந்தேகம் வருவது என்ன? இறுதி கருத்தை சொல்லிருங்க ப்ரொஃபசர், இறுதி கருத்தை சொல்லிருங்க. இறுதி வரி இறுதி கருத்து எங்கிட்ட இப்ப கேட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க புது குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்ப நான் இங்க உட்கார்ந்து கத்திட்டு இருக்கோம், நீங்க மைக் ஆஃப் பண்ணிடுவீங்க. நோ 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 இல்ல ப்ரொஃபசருக்கு எவ்வளவு வேணாலும் நேரம் கொடுக்குறோம், பிரச்சனை இல்ல. நான் என்ன திரும்பி கேக்குறேன், இது அரசு இது எப்படி தேர்தல் வரை இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டாமா? எது சார் தேர்தல் வரைக்கும் இருக்கும்? இந்த கேள்வி திரும்ப கேட்பாங்களா தேர்தல் நேரத்தில்? என்னன்னு கேட்பாங்க, யார் அந்த சார், யார் அந்த சார்னா? நான் தான் பலமுறை சொல்லிட்டேனே, இப்போ அந்த சார் யாருன்னு எங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கு. நான் என் வாயால் திரும்பி நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டா திரும்பி சொல்லுவேன். ஏன் யார் இந்த சார்? இப்போ தீர்ப்பில் எந்த விதமான மூகாந்தரமும் இல்லை. சந்தேகத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சந்தேகத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும் சந்தேகத்தை கிளப்புறாங்க அப்படின்னா அந்த பலன் வந்து திமுக இல்லை. இப்போ அவருக்கு என்ன தெரியுங்களா பெரிய வருத்தம், பாவம் டோட்டலாக ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். என்ன தெரியுமா இஷ்யூ? 5 மாசத்துக்குள்ள ஏன் இவ்வளோ அவசரமாக அவர் தீர்ப்பை கொடுத்தீங்க? ஏன் அவசரமாக இது மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் விரும்புகிறேன் ப்ரொஃபஸரே இருக்கட்டும், இல்லை அவர் கேட்டு எடப்பாடியை கேட்டு கூட சொல்லட்டும். இப்போ என்ன தண்டனை கொடுத்தது தப்புங்கிறீங்களா? தண்டனை கொடுத்தது தப்புங்கிறீங்களா? இல்லை விடுதலை பண்ணால் ரைட்டுவீங்களா? இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து விடுதலை பண்ணிடலாம், அப்போ ரைட்டுவீங்களா? என்ன சார் இது? ஒன்று இன்னும் நிறைய குற்றவாளிகள் அதில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா இந்த வழக்கு நடந்த 5 மாசமா அதிமுகவில் இத்தனை ஆயிரம் வழக்கறிஞர்கள் எங்க போனீங்க? ஏன் உங்க முறையீடு உள்ள இல்லை? கேட்டா எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் இந்த 2ல் என்ன இருக்கோ அதை வைத்து தான் நீதி வழங்கப்படும். ஏன் சார்ஜ் ஷீட் அங்கே ஆர்கியூ பண்ணுறதில்ல யாரு? ஏன் ஆர்கியூ பண்ணால் என்ன தப்பு? ஏன் அப்பியர் ஆகக்கூடாது? நாங்கள் டான்சி கேஸில் இன்டர்வியூனிங் பெட்டிஷன் போட்டு நாங்களாம் உள்ளே போலையா? என்ன சார் தப்பு? ஓகே, நான் கேட்கறது, நீங்க எல்லாத்தையும் அப்படியே சொதப்பிட்டு கடைசியா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட்? இதுல எப்படியாவது இந்த திமுக ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுக்கு நீங்க அலையிறீங்க. நாங்க ஆதாரத்தை வச்சுக்கிட்டு கொடநாடு வழக்கில் எடப்பாடி பேரை சொன்ன பிறகு கூட பெண்டிங் இருக்கு கேஸ். ஆனா அதே மாதிரி ஓகே யார் இந்த நிர்மலா தேவி சொன்ன உங்களால கேஸ ப்ரூவ் பண்ண முடியல. ஓகே மணியன், இதுதான் உங்களுக்கு வித்தியாசம். மணியன் சுருக்கமா இறுதி வரி. நீங்க இல்ல இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வழக்கறிஞர் அளித்த பேட்டி நம்ம யாரும் பார்க்கவே இல்லை. அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்க, அதாவது திமுகவை சேர்ந்தவர்களை பாதுகாப்புக்காக எப்படி மூடி மறைத்தாங்கிறது, அந்த எஃப்ஐஆர் போட வேண்டாம், மெடிக்கல் டெஸ்ட் வேண்டாங்கிறத நிர்பந்தப்படுத்தி மெடிக்கல் பெண்ண அது வழக்கையே பெண்ணு சொன்னாங்க. அப்ப இதுவே போதும் பெரிய சாட்சி. இன்னொன்று, தமிழ்நாட்டிலே வந்து மிகச்சிறிய மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 717 வழக்குகள் பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை அது என்ன விசாரணைக்கு பெருசா வரவே இல்லை. அதே மாதிரி 270 வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கூட அனைத்தும் தேக்கத்தில் இருக்குது. இதுதான் அவருடைய லட்சணம். நீங்க இந்த வழக்கு அரசியல் வழக்காக மாறிவிடும் என்ற அச்சத்துல நீங்க ஏன்னா சார் இது வந்து தெளிவா வந்து மீன்படத்துல யாரு இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. ஒண்ணு இல்ல, அந்த ஞானசேகரன் விசாரணைக்கு அழைத்து செய்யப்பட்டு ஒரு நாள்ல வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க, அடுத்த நாள் தான் கொண்டு வராங்க. அது வரைக்கும் செல்போன் அப்படியே வச்சிருப்பானா? அப்போ இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்குரிய செயலுங்க. எனவே நிச்சயமாக திமுகவை சேர்ந்ததுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது, அமைச்சர்களும் இருக்கிறது.
நிச்சயமாக நீதி விசாரணை பத்தாது. இந்த நீதி விசாரணை சரி, இதை எடுத்துக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் ஓகே, எதிர்கட்சி தலைவர் மிக கடுமையாக அந்த பெண்ணுக்கு மட்டுமில்லைங்க, ஓகே, இது- ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஓகே, சேர்ந்து ஓகே. போராடி கிடைத்த வெற்றி தான் இது. என்னால ஒரு வரியில தான் பதில் சொல்ல முடியும். முதல்வர் சொன்னதுதான். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இப்ப நான் உங்களோட சவால் விடுறேன். நாளைக்கு அதிமுக இந்த வழக்குல ஞானசேகரனுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ போய் இதை உண்மையை கண்டறியறதுக்கு நீங்க அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு போங்க. இதுதான் என்னுடைய இது. நீங்க அது இல்லாம இது அரசியலுக்காக நீங்க திமுகவை பழி சுமத்த விரும்புறீங்க. ஆனா எந்த காலத்திலும் உங்க பழி சுமத்தல் முடியாது. பொள்ளாச்சி எம்பி எலெக்ஷன் என்னாச்சு அந்த டயத்துல? நம்பிக்கை இல்ல. என்னாச்சு? திமுக வெற்றி பெற்றது, அதிமுக தோல்வி விட்டுறது. ஆமா. சோ அந்த சந்தேகத்தின் பலனை வந்து ஒரு ஆளுங்கட்சி அறுவடை செய்ய வேண்டிய இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க போங்க, அப்பதானே தெரியும் மக்களுக்கு உண்மை தெரியணும். நீங்க விரும்புனா நீங்களே இந்த வழக்குக்கு எடுத்துட்டு போங்க, அந்த சாரை நீங்களே கொண்டு வந்து நிறுத்துங்க, அந்த சாருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என்ன திமுக வேணாங்கிறதா, காங்கிரஸ் வேணான்னு சொல்லுதா? யார்? எங்க தலைவர் செல்வ பெருந்தகை உள்பட அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிராக இருக்கிறார்கள். பிஜேபியுடைய தலைவர்கள் உள்பட. இப்படி இருக்கும் போது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி இருந்தா நாளைக்கு அதிமுக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிட்டு ஒரே வரி மட்டும், ஒரே வரி, நேரம் இல்ல. நாங்கள் வந்து இந்த குற்றப்பத்திரிகையின் மீது வழக்கு நடத்துவதற்காக இப்ப கேட்கல, ஆதாரங்களை அரசு சேகரித்திருக்குன்னு சொல்றோம். எனவே அரசு அமைந்த பிறகு இதை நாங்கள் எடுப்போம், நாங்க தெளிவா சொல்றோம். இதுல எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமே கொடுக்க வேண்டியது. அதே போல குறுகிய நேரத்திலே முடிந்த வழக்குன்னு சொன்னா வேங்கை வயல் வேங்கை வயல் வழக்கு இவ்வளவு பதட்டப்பட வேண்டியது. வேங்கை வயல் வழக்குல 2 ஆண்டுகள் கழித்துதான் குற்றப்பத்திரிகையே தாக்கல் பண்ணாங்க. சரி, நாங்க கட்டாயம் செய்வோம், காத்துக்கேன்னு சொல்றோம். ஒரு 8 மாதம் தான் காத்துக்கேன். கல்யாண சுந்தர சாரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் உண்டு. வழக்கை நீங்க கையில் எடுங்க. ஞானசேகரனை தூக்கிட்டு போங்க. அவர் திடீர்னு ஞானசேகரன் ஆமா அந்த சாரு எடப்பாடியில 8 மாசம் பொறுங்கன்னா 8 மாசம் பொறுங்க. கட்டாயமாக குற்றவாளிகள் யார் என்பதை, அந்த சார் யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் அரங்கத்தில் இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.